ஹாய் மேம், குட் மார்னிங். உங்கள் பேர் என்ன? என் பேர் வித்யா. உங்கள் பையன் பேர்? ஸ்ரீ சஷ்வந்த். எதுக்காக நம்ம ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க? ஏதாவது ஸ்பீச் டிலே ஆச்சு, அதனால அவுட்ரீச் ஸ்கூலில் வந்து நாங்கள் சேர்த்துருக்கோம். 1.5 மாதம் ஆச்சு. ஓகே, நாங்கள் இந்த குரூப் தெரப்பின்னு ஒன்று கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்களா? இது ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். அதனால என்ன பெனிஃபிட் நினைக்கிறீங்க நீங்கள்? உங்களுக்கு என்ன அதனால பயனுள்ளதாக இருந்துச்சு ஷேர் பண்ணுறீங்களா? சஷ்வந்த் வந்து ஃபஸ்ட்டு உட்காரவே மாட்டான், ஓடிட்டே இருப்பான். உட்காரு அப்படின்னா உட்காரவே மாட்டான். இங்கே எல்லா பக்கமும் ஓடி கொஞ்சம் துருதுருன்னு இருந்தான். இப்போ வந்து அந்த தெரப்பி நாங்கள் வந்து வீட்டில் இங்கே பழகிட்டு வீட்டில் போய் நாங்கள் அந்த மாதிரி பண்ணணும். ஒரு 4-5 நாள் வந்து கேட்காம அவன் பாட்டில் ஓடிட்டு அதே மாதிரி தான் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவனே அந்த தெரப்பி வந்து ஒரு கேம் மாதிரி நாங்கள் பண்ணி அதை வந்து ஸ்ரீ சஷ்வந்தை வந்து அதில் பங்கேற்றோம். அதில் வந்து அவன் ஜாலியாக அது வந்து ஒரு கேமாகவே அவன் வந்து பழகிட்டு டெய்லியும் இதே மாதிரி உட்காந்து இப்போ அதை வந்து பண்ணிட்டு இருக்கான். ஸ்பீச் டிலே வந்து ஃபஸ்ட்டு அம்மா அப்பா அந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு இருந்தான். இப்போ வந்து அம்மா இல்லை அம்மா அப்பா அந்த மாதிரி 2 வார்த்தையாக கூட வந்து இந்த 1.5 மாதத்துல அவன் பழகிட்டான். அதுவே எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. சீக்கிரமாக அவன் வந்து பேசிடுவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இப்போ நாங்கள் கூட்டிகிட்டு வந்து. அப்போ இப்போ இந்த குரூப் தெரப்பி பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. அதே மாதிரி நாங்களும் பண்ணணும். அவனும் அது வந்து ஜாலியாக அவன் வீசுறான், அதை கேட்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான். அவன் பிடிக்க முடியறதுல ட்ரை பண்ணுறான். அவன் போக அதை கற்றுப்பான். அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறத அவன் கேட்பான் அப்படிங்கிறதுனால கூட்டிகிட்டு வரான். சீக்கிரம் இதை வந்து அவன் கம்ப்ளீட் பண்ணுவான். அந்த நம்பிக்கை இருக்குது. ஓகே, தேங்க்ஸ். எதுக்காக அவுட்ரீச் ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க? எவ்வளோ நாளாக நம்ம அதுக்கு அப்புறம் ஸ்கூலில் உங்களால் ஹோம் ப்ரோக்ராமாக நாங்கள் சொல்லிக் கொடுக்குற ஆக்டிவிட்டீஸை வீட்டில் வச்சு அவங்க கூட ஒர்க் பண்ண முடியுதுங்களா? எப்படி உங்ககிட்ட ஒரு கோஆப்ரேட்டிவாக இருக்காங்க? ஏன்னா என்கிட்ட அவங்க அப்பா கிட்ட அவங்க அப்பா சொன்னால் கேட்குறான், எல்லாம் பண்ணுறான். என்னை பார்த்தா கொஞ்சம் இது பண்ணுறதுனால நான் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது மட்டும் நான் கொஞ்சம் ஒழுங்காக அவங்க அப்பா தான் எல்லாமே பண்ணுறாரு. இப்போ இந்த மாதிரி குரூப் தெரப்பியாக உங்களை கண்டக்ட் பண்ணி பசங்களை எப்படி தான் ஹேண்டில் பண்ணணும்னு நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கோம். இது மூலமாக உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கா? அவங்க ஹேண்டில் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக எப்படி ஹேண்டில் வணக்கம் மேம், என் பேர் வந்து உம்மு ஹபீபா, என் பையன் பேர் முகமது இப்ராஹிம். இங்கே வந்து நான் கிளாஸ் சேர்ந்து இந்த பீச் டிகிரி இங்கே சேர்ந்தேன். இங்கே சேர்ந்து 1 இயர் ஆகிடுச்சுங்க. இங்கே வந்து எப்படின்னா மந்த்லி குரூப் செஷன் வைப்பாங்க. இதுக்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாமல் இருந்துச்சு. இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது என்பது தெரியாமல் இருந்துச்சு. இப்போ வந்து இங்கே வந்து சேர்ந்ததுக்கப்புறம் இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த குரூப் செஷன் மூலம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொரு மந்த்லியும் வந்து வைப்பாங்க. ஸ்டாஃப்ஸ் வந்து எப்படி உங்கள்கிட்ட நம்ம கோஆப்ரேட் பண்ணணும், உங்களை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு வரலாம், அவங்களுக்கும் நம்மளுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி டெவலப் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க. இதை நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வீட்டில் நான் வந்து இப்போ அப்ளை பண்ணுவேன். அவள் எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப கொஞ்சம் ஹாஷாக தான் இருந்தான். அவன் சொன்னபடி கேட்காம கொஞ்சம் இது பண்ணிகிட்டே இருந்தான். இப்போ என்னென்னா ஃபர்தராக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு வரான். இப்போ வந்து முதல்ல வந்து எதுவுமே கேட்க மாட்டான். இப்போ போய் செய்ய வைன்னு சொன்னால் கேட்க மாட்டான். இப்போ என்னென்னா அவனுக்கு உண்டானதை செய்ய பழகிட்டான். நம்ம சொன்னோம்னா ஒவ்வொரு டைம் கேட்பான், ஒவ்வொரு டைம் கேட்க மாட்டான். இப்போ கொஞ்சம் லிசனிங் கொஞ்சம் வந்திருக்குது. இப்போ சிட்டிங் டாலரன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் நல்லா பண்ணுறான். இப்போ பரவாயில்லைங்க. அப்புறம் வந்து இது வந்து ஒவ்வொரு குரூப் தெரப்பிலே வந்து இதை பற்றி ஃபீட்பேக் கேட்பாங்க. அப்போ நாங்கள் கேட்கும்போது இந்த மாதிரி பண்ணுறான் அந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லும்போது அதுக்கான சொல்யூஷனும் அதுக்கான மெத்தட்ஸும் அவங்க சொல்லி தருவாங்க. எப்படி உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், எப்படி அவங்க வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற டேலண்ட்டை எப்படி வெளியே கொண்டு வரலாங்கிற மாதிரி எல்லா ஒரு ஐடியாஸும் க்ளூஸும் வந்து தருவாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் உனக்கு டெவலப்மெண்ட் இருக்குது. நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன்.